வன்மம் இல்ல. பாலா வந்து ஒரு சர்வதேச கைக்கூலி, இவன் ஒரு ஸ்கேமு, இவன் மாட்டோன்னு நினைச்ச வாங்கடா அடிக்கலாம். ஏன்டா நம்ம ஹெல்ப் பண்ணோம் அப்படின்ற அளவுக்கு பாலாவியே வெறுக்க வச்சுருவாங்க போல். சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு யூடியூப் சேனலில் வந்து ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருந்தேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பாலாவை பற்றி தவறுதலான சில கருத்துக்கள்லாம் பதிவிட்டிருந்தாங்க. பாலா வந்து சர்வதேச கைக்கூலி, இவருக்கு பணம் எங்கேருந்து வருது, இவருக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகளை வந்து கேட்டிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் அவருடைய வண்டி வந்து பரிசாக கொடுத்தது அதெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்து போட்டிருந்தாங்க. இதெல்லாம் வந்து பார்த்த பாலா பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு மாஸான ஒரு ரிப்ளை வந்து அவருடைய இன்ஸ்டா பதிவில வந்து ஒரு வீடியோவா போட்டிருந்தாரு. அதுவும் இல்லாம வந்து நான் ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன் என்னன்னா, பாலா வந்து எவ்வளோ தான் பணம் அவர் கைக்கு வந்தாலுமே, அவர் மக்களுக்காக செலவு பண்றாரு. மக்களுக்கு ஹெல்ப் பண்றாரு. அந்த பணத்த வச்சிருக்காரோ இல்லன்றது நம்மளுக்கு தேவையில்ல. ஆனா, அவர் நம்ம கண்ணு முன்னாடி ஹெல்ப் பண்றாரு இல்லைங்களா? இதே தான் நான் ஒரு கேள்வி என்ன கேட்குறேன்னா, எவ்வளவோ அரசியல்வாதிகள் எவ்வளோ ஏழை மக்களுக்கு வந்து நல்லது செய்யணுன்ட்டு பணத்த வாங்கிட்டு அத ஊழல் பண்றாங்க இல்லைங்களா? அவங்களலாம் யாரும் இதுவரைக்கும் கேட்டதில்லல்ல. சொல்லுங்க பார்ப்போம். ஏன் வந்து ஒருத்தர் நல்லது செய்கிறாருன்னா, அதை ஏன் வந்து தடுக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, கடைசியா இவங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்து உதவி செஞ்சதுனால தான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து கிரியேட் ஆயிருக்கு அப்படின்ற விஷயத்த வந்து நான் இங்க வந்து சொல்ல விரும்புறேன். ஏன்னா, இதுக்கு முன்னாடிலேருந்து அவருக்கு அந்த பிரச்சனை கிடையாது. ஒரு அரசு பள்ளிக்கூடத்திலேயே வந்து பாத்ரூம் கட்டி குடுக்கும்போது, அப்போ வந்து அரசு என்ன செய்யுது? அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் வந்து அந்த கமெண்ட்ல நான் பார்த்தேன். ஒருவேளை அதனுடைய தாக்கமா இருக்குமோ? இந்த மாதிரி வந்து சில பேர் தூண்டுதல்ல மாதிரி பாலாவுடைய மார்க்கெட்ட கெடுக்கிறதுக்காக இந்த மாதிரி பிளான் பண்ணி பண்றாங்கன்ற மாரி எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.